இனிய தமிழ் மக்களுங்கிற வார்த்தை அழிஞ்சு போச்சுங்க. பெரிய கலைஞங்க, வாழ்க்கையில மறக்க முடியாதுங்க. இனிய தமிழ் மக்கள் யாருக்கும் சொல்லுவா அந்த வார்த்தை அவருக்கு தாங்க பொருந்தா. எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருங்க, மக்களிடம் விடைபெற்றாரு, அவ்வளவுதான். இனிமே அப்படி ஒரு கலைஞனை பார்க்க முடியாது. நான் புதுக்கோட்டைங்க, புதுக்கோட்டை மாவட்டங்க. பார்க்கறதுக்காண்டி தான் வந்தோம். ஈடு செய்ய முடியாத இழப்புங்க. அவர் இழப்பு யாராலையும் ஈடு செய்ய முடியாது. கலை உலகத்தால் அவட ஈடு செய்ய முடியாதுங்க. நிறைய படம் பார்த்துருக்கேன். கடலோர கவிதைகள்லாம் ஒரு சின்ன வசனம் கூட மாறாம எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே அது மாதிரி படைப்புகள் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இப்ப வர படங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் படத்தை ஒப்பிட்டு பார்த்தா கஷ்டமா இருக்கு. இனிமே அது மாதிரி படங்கள்லாம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அது பெரிய இழப்பு தான். ஏன்னா அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க. இனிமே வர டைரக்டர்ஸ் எப்படின்னு தெரியல. நிறைய பார்த்துருக்கோம். அவரை மாதிரி கிராமத்துல படம் எடுத்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்தது பாரதி ராஜா சார் தான். எனக்கு அவரோட சின்ன வயசு தான், அவர் பொண்ணு வயசு கூட கிடையாது. ஆனாலும் அவரோட படங்கள்லாம் என்னை நிறையவே பாதிச்சிருக்கு. அது எங்களோட குடுப்பின. தேனி மாவட்டத்துல தான் நாங்களும் பிறந்திருக்கோம். அவர் எங்க ஊர்லயே சென்னையில் அவர் வாழ்ந்திருக்காரு. அங்க புதைச்சு அவரை இது பண்றதை விட அவரோட சமாதியை எங்க ஊர்லயே நாங்க பாக்குறத பெருமையா நினைக்கிறோம். 2 டைம் பார்த்திருக்கேன். வைரமுத்து சாரை பார்த்திருக்கேன். இங்க இவரை நிறைய தடவை பார்த்திருக்கேன். இல்ல 4-5 தடவை பார்த்திருக்கேன். ஆமா, இல்ல ரோட்லயே நாங்க வெளியே உட்கார்ந்துருப்பாரு, அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாரு, கடைக்கிட்ட உட்கார்ந்துருப்பாரு. நான் பேசினது இல்ல, அந்த வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு பெரிய மன கஷ்டமே அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பாக்குறமேனு அவர்கிட்ட ஒரு பேசுறது கூட முடியலன்னு வருத்தம், ரொம்ப வருத்தமா இருக்கு. திருப்பிள்ளையில இருந்து என்னுடைய 10 வயசுல இருந்து ஏதோ என் மனதில் ஒரு தாக்கம் இவர் மேல. அவர் முதல் படத்துல இருந்து ஒரு தாக்கம், கல்லுக்குள் ஈரத்துல இருந்து, சிறு பொன்மணி, அந்த பாடல்கள், முதல் மரியாதை எல்லா படங்கள்லாம் பார்த்து சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு தகப்பேசான மாதிரி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து இறுதி சடங்குல கலந்துட்டு போறான். ஏதோ ஒரு பெரிய இழப்பா இருக்குப்பா. அதனால ரொம்ப வேதனை இருக்கு. ஒரு தகப்பனை எப்படி இழந்தனோ அந்த துக்கத்துல நான் இருக்கேன். அதுக்கு மேல சொல்ல விருப்பம் இல்லப்பா. மனசு நிறைய பேச வேண்டி இருக்கு, ஆனா என்னால முடியல. நன்றி, வணக்கம். கல்லுப்பட்டில இருந்து வரேன். இவர் இந்த ஊர்ல அவரை புதைக்கல, விதைக்கிறாங்கன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். அவர்னால திரையுலகுக்கு ரொம்ப பெரிய லாஸ் தான். இவர் மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் கிராமத்தை பத்தி படம் எடுப்பாங்களான்றது ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஆனா அவர் இல்லாத எங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு. ஏன்னா இந்த வர ஜென்ரேஷன்ல எந்த ஜென்ரேஷன்ல அவர் படம் பிடிக்காத ஆளே கிடையாது. அவர் படம் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆனது கிடையாது. கிராமத்து மண்ணு அப்படி வாசனை எப்படி கொண்டு வந்தாங்களோ அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாரு எங்களுக்கு. நேரில் பாக்குற மாதிரி இருக்கும், படம் பாக்குற மாதிரியே இருக்காது. ஆனா இன்னொரு டைம் இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் எங்களுக்கு கிடைப்பாருன்றது மிகப்பெரிய சந்தேகம் தான். இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா, எங்க மண்ணில் அவங்கள விதைக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எங்க ஊருக்காரங்களும் ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சக்சஸ்ஃபுல் ஆனதுல இவர் தான் ஃபர்ஸ்ட்னு நான் சொல்லலாம். அவர் நாங்க பார்த்ததே கிடையாது. இந்த ஊர்ல தான் இருந்திருக்கோம், அவர் பார்த்ததே கிடையாது. இப்ப அவர் கடைசியா நாங்க பாக்குறோம்ன்றது மிகப்பெரிய வாய்ப்பா எடுத்துக்கிறோம். ரொம்ப சங்கடமா இருக்கு, எப்படி பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. மறுபடியும் அவர் பிறந்து வருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறோம் நாங்கெல்லாம் படத்துக்காகவே. ரொம்ப நன்றி. அவர் மாதிரி நல்ல மனுஷன் எங்கேயும் பார்க்கவும் முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். இங்க நான் இவர் எங்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு பெருமை சேர்க்கிற இயக்குனராக இருக்கிறனால அவரை நாங்கள் நைட்டில் இங்கே அரசு மரியாதையோடு நாங்கள் செலுத்துறதுக்காக, எங்களோட பாட்டு இங்கே இருக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ எங்கள் ஊரில் எப்போதுமே அவர் தனியாக தான் வருவார். இயற்கையில் ரசிக்கிற மாதிரி, இந்த மண்ணுக்கு நல்லா பெருமை சேர்க்குற மாதிரி நல்லா தான் இருக்கார். அவர் இந்த தோட்டத்தை அதாவது தேனி மாவட்டம், அவர் ஆக்சுவலாக ஒரு ஊர். இங்கே ஒரு தோப்பை வாங்கி தனிமையில் எப்போதுமே தனிமையாக தான் இருப்பார். வாக்கிங் போகிறது இருக்கட்டும், அவரை போராட்டம் ரொம்ப அது ஒரு பெருமையாக இது பண்ணிக்க மாட்டார். இந்த சிம்பிளாக தான் இருப்பார். அதிக இந்த இடத்துல தான் அவர் அதிகமான அவர் ஸ்ட்ரெம் பண்ணுறது இந்த இடம் தான்.
எங்களுக்கு எங்கள் பாரதி ராஜா அவர் ஐயா அவர் நம்ம ஊரில் பிறந்து நம்ம மண்ணிலே வந்து இப்போ அடக்கம் பண்ணுறது எங்கள் ஊருக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதனால் அவருக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்திருக்கோம் அவரை பார்க்குறதுக்கு. இதில் பார்க்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி அவரை நான் பார்த்ததில்ல. இப்போ ஃபைனலாக இப்போ தான் பார்த்துருக்கேன் நான். இங்கே இருக்கிறப்ப எங்கள் மக்கள்லாம் வருவோம் பேசுவார். இப்போ பேசுவார், இங்கே தான் பேசுவார். லோக்கல் ஏரியா வத்தலங்குள்ள தான் போயிருக்காரு, போவார். தனியாக தான் இருப்பார் எப்பயுமே வந்தாக்கா. ஆனால் இங்கே வந்து வயல்வெளி நல்லா இப்போ வந்து லொக்கேஷன் மாறி இருக்கு. இதே மழை தண்ணி இருக்கும்போது வந்து லொக்கேஷன் வந்து செம்மையாக இருக்கும். இந்த மலைக்கும் இந்த அடிவாரத்தில் இருக்கிற வயல், தோப்பு, வாழைத்தோப்பு இதுகள்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த இயற்கையை பார்க்குறதுக்காகவே அவர் இந்த தோப்பை வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கி அவர் பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அவர் இங்கே அடக்கம் பண்ணுறது எங்கள் ஊருக்கு கெங்குவார்வடியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் அள்ளி நகரத்தில் இருந்தவ தான். எங்ககிட்ட பக்கத்தில் இருந்ததுனால நாங்கள் வெளியூர்ல இருந்து இவரை பார்க்கறதுக்காகவே ரொம்ப ஏர்லியராக ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப இல்லை, பார்த்ததில்லை. எங்களுக்கு அது பார்க்கறதுக்கான வாய்ப்பாக இறுதி தருணத்தில் தான் கிடச்சிருக்குதுன்றப்ப ரொம்ப எங்கள் ஊருக்கு கிடைச்ச ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எங்கள் தேனி மாவட்டத்துக்கு கிடைச்ச ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் நாங்கள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இறந்துட்டாரு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு சினிமா துறையில். அவருடைய இழப்பு வந்து சினிமா துறைக்கு வந்து பேர் இழப்பு தான். அவருடைய மறைவுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் பண்ணுறாங்க, நல்ல இதுதான். புதுமுகம் ராதிகா மேடம் அவங்களாம் வந்து பாக்யராஜ் சார் அவங்களாம் வந்து இவர் தான் அறிமுகம் செஞ்சார். அவங்க இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேரை அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேரை இப்போ உருவாக்கிறாங்க. இவருடைய இழப்பு வந்து சினித்துறையில் பேர் இழப்பு தான் சார். நாங்கள் திருத்தணிலேருந்து வரோம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி. நாங்கள் இங்கே ஒரு வேலையாக நாங்கள் வந்தோம். இங்கே வரும்போது இந்த செய்தியை கேட்டோம், பாரதி ராஜா இறந்துட்டாங்க, அவருடைய இடம் வந்து இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணுறாங்க, நல்லடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு. எங்களுக்கு ஒரு ரொம்ப கவலையாகி போச்சு. ஏன்னா அவருடைய படங்களை, சிறந்த படங்கள் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். 16 வயது நிலை, கிடைக்கச்சிமையில், அதுக்கப்புறம் வந்து நம்ம முதல் மரியாதை. இன்னைக்கு வரைக்கும் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா முதல் மரியாதை படம். இன்னைக்கு திகட்டாத ஒரு காதுக்கும் சரி இனிமையும் சரி எல்லாம் ரொம்ப சிறந்த படமாக இன்னைக்கு கூட நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சிறந்த படம். பாரதி ராஜா அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இறந்தங்களை தெரிவிச்சுக்கலாம். ஆமாம். எனக்கு வயசு வந்து 58 ஆகுதுங்க. அப்போ வந்து 16 வயதில் பார்த்துருக்கேன். 16 வயதில் கிழக்கச்சமையில், அதுக்கப்புறம் வந்து கிழக்கே போகும் ரயில், இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பழைய காலகட்டத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறந்த படம் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஆமாம், ஒரு ரசிகராக பார்க்குறோம். அவரை வந்து ரசிகராக பார்க்குறோம் நாங்கள். அவரோட உழைப்பு, சொந்த தோட்டத்தில் அடக்கம் பண்ணுறது, அதை பற்றி கேட்குறாங்க. அவரோட உழைப்புங்க, அவரோட உழைப்பை வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்கிறதுனா ஒரு சிறப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அவரை பார்க்கணுன்னு இது வரைக்கும் நாங்கள் வந்து நேரில் பார்த்ததே கிடையாது. சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், செய்தியில் பார்த்துருக்கோம். அதே செய்தியில் தான் இன்றைக்கி இறந்தாருன்ற செய்தியை பார்த்தோம். நாங்கள் ஒரு வேலையை இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து அந்த குடுப்பனை கிடச்சிருக்கு. அவர் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்களுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம், வசிப்பிடம் வந்து திருத்தணி. நாங்கள் இங்கே ஒரு வேலையாக வந்தோம். நேற்று கேள்விப்பட்டோம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. வர வழியில் இங்கே தான் அடக்கம் சலன் போட்டிருந்தாங்க. ஆகையால் அவருடைய படம் வந்து மறக்க முடியாத கலை உலகத்துக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி. பல நடிகைகளை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அவங்களெல்லாம் உச்சத்தில் போய் இருக்காங்கனாக்கா அதுக்கு இவங்க தான் காரணம். அன்னாரின் மறைவு வந்து கலை உலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். திண்டுக்கல்லிருந்து வரோம். என் பேர் காளிதாஸுங்க. திண்டுக்கல்லில் ஃபைனான்ஸ் நடத்திட்டு இருக்கேன். ஐயா இறந்துட்டார்னு கேள்விப்பட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுப்பட்டு அவர் படைப்புகளை விரும்பி பார்க்குறதுனால அவரை தேடி கடைசி ஐயா முகத்தை பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கேன். பார்த்தாலே கை ஓடல, கால் ஓடல. இவர் படைப்புகள் வந்து என்ன எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் பேர் சொல்லும். ஐயா அது வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து எனக்கு அப்பா எப்படி இருந்து இறப்பாரோ அதோட 100% ரொம்ப இழப்பு அதிகம்தான்.
தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தார். ஏதாவது விசேஷம்னா வந்து பாட்டு போவோம் நாங்கள். தேனி மாவட்டம் செங்குளத்துப்பட்டி நல்ல இயக்குனர். அவர் இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்கள் ஊர் இருக்காரு, சென்னையில் போய் பண்ணியிருக்காரு. நல்ல திறமையானவர். நல்ல படங்கள்லாம், கிராம படங்கள்லாம் நல்லா எடுத்திருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துருக்கன்னு அவர் இறைவனை எடுத்துக்கிட்டாரு. நீ என்ன பண்ணுறது? சொந்த ஊரில் அடக்கம் பண்ணாமல் இங்கே பண்ணுறாங்க. இது வந்து நல்ல பிரபலமாக இருக்கும். பைபாஸு உனக்கு கொடைக்கானல் என்ட்ரன்ஸு நல்லா இருக்கும்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க. இதான் பக்கத்தோட்டம் தான். இயக்குனர் பாரதி ராஜா அவருக்கு மறைவுக்கு எங்கள் பகுதி உள்ள எங்கள் ஏரியா உள்ள அனைத்து சமுதாய பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் இறப்புக்கு மிகவும் வருந்துகிறோம். இந்த பகுதியில் இருந்து சென்னைக்கு போய் பெரிய இயக்குனராகி பெரிய மேடையெல்லாம் சந்திச்சு, அதனால அவருக்கு எங்களோட இரங்கலை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் ரமேஷ். நான் ஆக்சுவலாக வெளியூரில் இருந்தேன். நேற்று அவர் இறந்துட்டார்ன்ற கேள்விப்பட்டோன்னே ரொம்ப வருத்தப்பட்டேன். இதுக்காண்டி நம்ம ஊரில் அடக்கம் பண்ணுறான்னு சொன்னாங்க. அதுக்காண்டி கிளம்பி வந்து இப்போ பார்த்துட்டு போகிறேன். உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஊருக்காரரு நான் இதுக்கு முன்னாடி ஒரு நேரில் கூட பார்த்ததில்ல, படத்துலதையும் பார்த்துருக்கேன். எங்கள் மாவட்டத்துக்காரராக இருந்தாலும் இன்றைக்கி நேரில் பார்த்தது அதில் சந்தோஷம் வந்தாலும் அவர் இல்லாதது வருத்தமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஏரியாவிலேருந்து பின்தங்கிய மாவட்டத்திலேருந்து போய் ஜெயிச்சு நம்ம மாவட்டத்துக்கே ஒரு அடையாளமாக இருந்தவர், பெருமையாக இருந்தவர். அவருடைய இழப்பு வருத்தமாக தான் சார். நம்ம வந்து அடிக்கடி பார்ப்போம். என் பேர் ராஜா. நம்ம பக்கத்து தோட்டம் தான் நம்ம தோட்டம். ஆனால் நம்ம அடிக்கடி வந்து பார்ப்போம். ஒரு ரோட்டில் வந்தாருன்னா வாக்கிங் போவார், வருவார். இப்போ தூரமாக தான் பார்த்துருக்கேன், ஆனால் பேசுனது இல்லை. ஆனால் இங்கே வந்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதாவது நம்ம ஏரியாவுக்கு ஒரு அடையாளம் ஆயிரும். ஏன்னா அடையாளம் மறைஞ்சிடக்கூடாதுல. இனிமேலுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் தெரியாது இவர் தோட்டம்ன்றதே. இவர் வர்றது தெரியாது, போகிறது தெரியாது. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா திரைப்படம் பார்த்து நம்ம அழுகுறோம். அவர்னால எத்தனையோ ஒரு அழுது இருக்கும். நேரம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் மனசு கலக்கமாக இருக்குது. எங்களுக்கு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிரும்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு துக்கத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு. மணிமண்டபம் மாதிரி கட்டினா தான் நல்லா இருக்கும். மணிமண்டபம் கட்டணும், கட்டணும். இங்கே பக்கத்துலேயே அங்கே வைரமுத்து தோட்டம் இருக்குது. நிறைய பேர் தோட்டம் எங்களுக்குள்ளே இருக்குது, சுற்றி இருக்குது. அதனால் அவர் ஒரு முன்னோடியாக அங்கே ஒரு மணிமண்டபம் கட்டினாலும் நல்லாயிருக்கும். மாவட்டத்துக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணது. ஆமாம், நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் தம்பி. சகாதேவன், தேனி அலிநாட்டிலேருந்து பேசுகிறேன். இந்த மண் வாசனை கலைஞர் மண்ணை சுவாசிக்கிறதுக்கு போயிட்டார். அவர் ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு அகராதி, கலை களஞ்சியம். ஏன்னா அவர் போட்ட பாதையில் தான் இன்னைக்கு திரை உலகமே வந்து கிராமத்தை நோக்கி வந்திருக்கு. கிராமத்து கதைகள், கிராமத்து நிகழ்வுகள், கிராமத்து திருவிழாக்கள், கிராமத்து பண்பாடுகள் இதெல்லாம் வெளியே வந்து தெரியுது. இவர் இன்னைக்கு முன்னாடியெல்லாம் செட்டிங் போட்டு நதியை தான் காமிப்பாங்க, அருவியை காமிப்பாங்க. இவர் இயற்கையாக வந்து படம் பிடிச்சார். ரெண்டாவது, பெண்ணுக்கு உரிமைகள் கொடுத்து நிறைய திரைப்படங்களில் பெண்ணுரிமை, பெரியாருடைய கருத்துக்களுடைய முன்னிலைப்படுத்தினவரே அவர் தான் நிறையா. ஏன்னா 16 வயதிலே படங்களில் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணு வரும்பொழுது பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி சொல்லும். அது ஒரு முதல் நிகழ்வு. அப்புறம் நிறைய கருத்தம்மா படம், கிழக்கு சீமையில் பாசமலர் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு காலத்தில். கிழக்கு சீமையில் அந்த அண்ணன் தம்பி சமாச்சாரத்தை, அந்த சொத்து பிரித்து கொடுக்க போகும்போது மண்ணை அள்ளி போடுவார் விஜயகுமார். அந்த இடத்துல அழுகாதவங்க யாருமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, எனக்கு அந்த தாய்மாமனுடைய உறவை விட்டு கொடுத்துருனே, பிரித்து கொடுத்துருனே அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய காட்சிகள் வந்து அப்படியே கை நழுவி போகும். அது புதிய வார்ப்புகள் படத்தில் இந்த வாத்தியாருக்கும் இவங்களுக்கும் இது மாதிரி தொடர்பு இருக்குன்னு சொன்னோன்னே திருவிழாவுக்கு போகும்போது மாடுகள்லாம் வந்து அசை போடும். இப்படி சின்ன சின்ன காட்சிகள்ல இருந்து நம்மளை வந்து அகல விடாது. ஒரு கிராமத்துக்காக தான் தெரியும்னு சொன்னாங்க. டிக் டிக், கைதியின் டைரி, அப்புறம் சிவப்பு ரோஜாக்கள், இன்னும் எத்தனையோ படங்கள். அது மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 40 படங்கள் எடுத்திருக்காருன்னா 40 படத்தினுடைய தாக்கம் அவரை ஒட்டித்தான் சேரனாகட்டும், வாழை படம் எடுத்தவங்களாகட்டும், அடுத்து கிராமங்களை நோக்கி இன்னும் வரைக்கு அந்த கிராமத்து கதை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த மாபெரும் திரைக்கலைஞர்களுக்கு இந்த அரசு மரியாதை,
இத்தனை பேர் வந்து அஞ்சலி செலுத்துறது அது மிகப்பெரிய வந்து எங்க நம்ம மாவட்டம் என்ன தமிழ்நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய பெருமை. எனக்கெல்லாம் அழுக வந்துருச்சு. ஏன்னா மண் வாசனை எடுத்தவர் திருப்பி அந்த மண் வாசனையை சுவாசிக்கிறதுக்கு உள்ள போயிட்டார். நன்றி, வணக்கம். திரைப்பட வசனகர்த்தா, மதுரை டு தேனி, வெளியாண்டிவட்டி, நானா, தெக்கத்தி பொண்ணு, பாரதிராஜா அவர்களுடைய அப்பனும் பார்த்தாலும், இயக்குனர் எம்எம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மரியாதை போன்ற 3 தொடர்களுக்கு நானும் என்னுடைய நண்பன் ரோஸ்முகிலனும் வசனகர்த்தாக பணியாற்றியுள்ளோம். பொதுவாக வந்து ஒரு மாபெரும் கலைத்தாயின் பொக்கிஷம் இன்று விதைக்கப்பட இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாம் படித்தது தான், வீரர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்று. அதே மாதிரி தான் இயக்குனர் இமயமும் இந்த தேனி மண்ணில் அவர் நினைத்தபடி நான் இறந்தால் இந்த மண்ணில் தான் புதைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதே மண்ணில் இன்றைய தினம் அவர் விதைக்கப்பட இருக்கிறார். கலைஞர்களுக்காக போராடிய முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே குரல், அந்த கரகரத்த குரலுக்கு சொந்தக்காரரான எங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள்தான். அவர் முதலில் இயக்கிய படம் 16 வயதிலே. அவர் கடைசியாக இயக்கிய படம் என்னுடைய கதை வசனத்தில் உருவான தாய்மை என்ற திரைப்படம். அந்த படத்திற்கு ஒளிப்பதிவு அவருடைய அக்கா மகன் தனபால் அவர்கள், இசையமைத்தவர் பவதாரணி. ஒரு 4 பாட்டெல்லாம் இசையமைச்சு கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. ஒரு 11 நாள் ஷூட்டிங் வந்து தேனி மண்ணில் இயக்குனர் மையம் பாரதிராஜா அவர்கள் கதாநாயகன் நடித்து இயக்கி ஒரு 11 நாள் ஷூட் பண்ணோம். 11 நாள் ஷூட் பிறகு ஒரு சின்ன விபத்து, இடுப்பு எலும்பு முடிஞ்சிச்சு. அது பிறகு போனவர் தான், அந்த படப்பிடிப்பு தொடரவே இல்லை. அவர் கடைசியாக இயக்கிய படம் வந்து தாய்மை. முதல் படமும் அவர் தான் இயக்கினார், கடைசி படத்தை அவர் தான் இயக்கினார். இந்த மண் இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை, கலை இருக்கும் வரை, மாபெரும் கலைத்தாயின் தவ புதல்வன், கருத்தம்மாவின் புதல்வன், கருத்தம்மாவின் காவல் கோட்டம், கருத்தம்மாவின் காவியம், பாரதிராஜாவின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். வணங்குகிறேன் அவருடைய புகழை. என் பேர் தேனி ராஜேஷ், திரைப்பட நடிகர், சின்ன திரையில் இருக்கேன். அப்பாவோட நாங்கள் தான் கடைசி காலங்களில் முன்னாடி வரைக்கும் இருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு நினைவுகள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா அங்கேருந்து ஆளுங்க பழகுறாங்க வைக்கிறாங்கன்றது வேறு. நாங்கள் இங்கே வந்தால் நாங்கள் தான் கூட 24 hours இருப்போம். நிறையா விஷயங்கள் பகிர்ந்துருக்காரு எங்கிட்ட, சொல்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. அவரோட ஆசையை வந்து இறுதிக்கால ஆசைகள் இங்கே தான் வரணும்னு எங்கிட்ட நான் பல வருடங்களாக சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது என்ன நம்ம சொல்ல முடியாது அப்படின்றால இருந்தால் போகல இப்படி ஆகும்ன்ற நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் எங்களால் அதிலேருந்து மீண்டு வெளியே வர முடியல. இது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இந்த நினைவுகள் தான் எங்களுக்கு இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து நாங்கள் எங்கெங்கே போனோம் வந்தோம், இந்த இதெல்லாம் கட்டி இது பண்ணுறப்பெல்லாம் நாங்கள் தான் ஃபுல்லாக இருக்கோம். அதிக நாள் கூட இருந்தவங்க நாங்கள் தான். அந்த நினைவுகள் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதுலேருந்து மீளம் இல்லை நாங்கள்.